நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்தும் பரிசுத்தவான்களுடைய கூடுதலை குறித்தும் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, பெணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை குறித்தும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பலமொழியா சொல்லியிருக்கிறாரு. தானியேல் 7வது அதிகாரத்தில் வேதம் கூறுகிறது, பூமியின் கீழே இருக்கிற இந்த ராஜ்யத்தினுடைய ராஜரீகம், மகத்துவம், ஆளுகை எல்லாம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவருடைய மகத்துவம் சகல கர்த்தத்துவமும் கர்த்தரை அவர்களை சேவித்து சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துனுடைய 1வது வருகையை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தாப்ல. யோவான் ஸ்நானகன் அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு ஒரு மேடை கூட கிடையாது. அதை பற்றி அவன் கவலைப்படவும் இல்லை அவரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து கடவுளிலிருந்து வந்த அந்த ஊழியக்காரன் யோவான் ஸ்நானகன். கடவுளிலிருந்து பெற்ற செய்தியை யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு பறைசாற்றினாப்ல, பிரசங்கித்தாப்ல. அந்த யோர்தான் நதிக்கரையில தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தாப்ல. நீங்க லூக்கா 3வது அதிகாரத்திலும் மத்தேயு 3வது அதிகாரத்திலும் வேதத்தை தியானித்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலத்துல, அந்த காலத்துல அண்ணா காய்பாங்கிறது பிரதான ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவர்களை குறித்து கூட கவலைப்படாம ஜனங்கள் எல்லாரும் அந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்க அவளோடு ஓடி வந்தாங்க. பரிசேயர்களும் சதிசேயர்களும் யோவான் ஸ்நானகன் பிரசங்கத்தை கேட்க ஓடி அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்தது மட்டுமில்லை, எல்லா ஜனங்களும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு யோவான் ஸ்நானகர் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த மாதிரி யோவான் ஸ்நானகர் ஊழியக்காரர் மாதிரி தான் இன்றைக்கு நம்ம உலகத்தில் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுது. யோவான் 16வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அதாவது நம்ம பிரசங்கிக்கிறது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நம்ம உணர்த்தணுமா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதுனால நம்ம அதை கண்டிப்பாக பிரசங்கத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லணுமா. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நான் போகிறேன், தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதாவது தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த உலகத்துல வந்து என்ன செய்வாராம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் ஜனங்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்தும், நான் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நீதியை குறித்தும், பிசாசுங்கிற அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு அந்த மாதிரி பிரசங்கங்க தான் நமக்கு தேவை. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நம்ம உணர்த்தக்கூடிய ஊழியக்காரங்கள் தான் நம்ம இன்னைக்கு தேவை. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் வேதத்தை தியானிச்சிங்கன்னா அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லி எத்தனை டைம் நாங்க சொல்லியும் நீங்க அந்த இடத்துல நீங்க பிரசங்கித்துக்கிட்டு இருக்கீங்களே, எருசலேம் சுற்றிலும் இதை பிரசங்கிக்கிறீங்களே, அந்த மனுஷனுடைய இரத்த பழி எங்கள் மேல சுமத்தாதிருங்கன்னு சொல்லி கோபத்துல சொல்றாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள், புறஜாதிகள் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கு தான் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த மனிதர்கள் பாவத்தை விட்டு யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அங்க போய் நின்று நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பரிசுத்தாவின் பலத்தோடு. யாரெல்லாம் வேதத்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக, பிதாவானவருக்கு விரோதமாக யாரெல்லாம் ஊழியத்துக்கு விரோதமாக செய்கிறாங்களோ அவர்களை எதிர்க்காம கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்தி நம்ம அவர்கிட்ட நம்ம பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை குறித்து நம்ம பிரசங்கிக்கணும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கணும். முதல் வருகை கூட இன்னைக்கு அறியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த 2வது வருகை கேள்விப்பட்டோம், முதல் வருகையை தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லாம இன்னும் நம்ம துணிகரமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம குடும்பம், நம்ம வேலைன்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளைகள் சொல்லி நமக்குள்ளே ஒரு வட்டாரத்துக்குள்ள சுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. பட்டி தொட்டி எல்லா சிட்டிலையும் சரி, கிராமங்களையும் சரி போய் கர்த்தருடைய வசனத்தை, திருவசனத்தை பிரசங்கிங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. அழகா பிரசங்கில அழகா சொல்லி இருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்காவது 8 பேருக்காவது பங்கிட்டு கொடு. பூமியில என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது.
அதனால இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக எவ்வளவுக்களவு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அவ்வளவுக்களவு முழு திறமையோடு அறிவிக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷன் முன்பாக எவன் என்னை அறிக்கை பண்ணிக்கிறானோ அவனை நான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாப்ல. நாம மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போதாது, அவர்களையும் புறஜாதிகளையும் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு வரணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இன்னைக்கு அதை செய்வீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.